பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதனை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான் வணக்கம். பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் தான் பயணம் மேற்கொள்கிறார்களா? என்னென்ன ஏற்பாடுகள் பொதுமக்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிக்கும் ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு நேற்று முதல் சென்று கொண்டிருக்கிறார்கள். அரசு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள், அதே போல ரயில்களிலும் கூட்டமானது அலைமோதுகிறது. நேற்று கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார்கள். இன்று 2வது நாளாக மக்கள் அதிக அளவு சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரைக்கும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிக அளவு மக்கள் கூட்டமானது தற்போது நிறைந்து காணப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற அனைத்து ரயில்களிலுமே முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் அனைத்தும் அந்த ரயில்கள் முழுவதுமாக நிரம்பி வருவதன் காரணமாக முன்பதிவு செய்யாத அந்த பெட்டிகளில் ஏறுவதற்காக பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது சற்று முன்னர் இங்கிருந்து கிளம்பி சென்ற போது ஏராளமானவர்கள் அந்த முன்பதிவு செய்யாத பெட்டிகள் ஏறுவதற்காக முண்டியடித்தார்கள். ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் அந்த பகுதியில் பிளாட்பாரத்தில் காத்திருந்து அந்த பயணிகளை ஒழுங்குபடுத்தி அந்த ரயிலில் ஏற்றி அனுப்பினார்கள். அதிக அளவு கூட்டமானது அந்த ரயிலில் சென்று கொண்டிருக்கிறது. ஏராளமானவர்கள் அந்த ரயிலில் நின்று கொண்டு செல்லும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. அதே போல தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற அனைத்து ரயில்களிலுமே அந்த முன்பதிவு செய்யாத பெட்டிகள் ஏறுவதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிக அளவு கூட்டத்தினர் தற்போது நிறைந்திருக்கிறார்கள். அதே போல தாம்பரம் ரயில் நிலைய பகுதியில் இருக்கின்ற பேருந்து நிலைய பகுதியில் அதிக அளவு கூட்டமானது நிறைந்து காணப்படுகிறது. இங்கிருந்து ஏராளமானவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செல்வதற்காக காத்திருக்கிறார்கள். ஜிஎஸ்டி சாலையை பொறுத்தவரை பல்லாவரம் குரம்பேட்டை பகுதியில் இருந்து தாம்பரம் வரை கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது தொடர்ந்து நீடிக்கிறது. ரயில் நிலையங்களிலும் அதிக அளவு கூட்டம் காணப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மீரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.